போது இருந்த பணிகள் பற்றி பேச வந்துள்ள கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞர்களிடம் ஒப்படைக்கும் பிளான் எனப்படும் அக்டோபர் 1963ஆம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பக்தவத்சலத்திடம் ஒப்படைத்தார். 1963 அக்டோபர் 9ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். 1964ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு மரணமடைந்துள்ள லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தார். 1966ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரியின் திடீர் மரணத்தை நள்ளுவ 48வது வயது நிரப்பி நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதமர் மந்திரி ஆக்கினார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது.